ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். குழந்தைங்க டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுங்கங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அவல் ஊறி வரட்டும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளாடி அவல் ஊறி வந்துடும். அவலை மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பெரிய உருளைக்கிழங்குல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலை சீவி எடுத்து வச்சுக்கலாம். தோல் எடுத்த உருளைக்கிழங்கை இந்த காய் துருவுறதுல வச்சு துருவி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கை இப்போ துருவி எடுத்தாச்சுங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கோட கலர் லைட்டாக மாறும். அதனால தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா அதோட கலர் மாறாது. இப்போ தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவல் நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா ஊற விட்டுறணும். இதோடவே இப்போ நம்ம துருவி எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. கூடவே மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதோடவே ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது லைட்டாக தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்ததும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அவல் நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வந்துடும். இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டு கையில் உருட்டி எடுக்கும்போது மாவு கையில் ஒட்டாத மாதிரி இறுக்கமாக இருக்கணுங்க. அப்படி ஒருவேளை தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சு எடுத்ததும் இதை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தீ மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்துடும். அந்த உருண்டையும் நல்லா மேலே எழும்பி வந்துடும். இதோட கலர் இப்போ நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.